கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அன்தின மன்னா வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையின் நன்மையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்ன நேரங்களே, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்கிறது, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிடும் பொழுது அவள் உங்கள் மேல் மனதுருகக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நீங்க பல பேர் நினைக்கலாம், என் வாழ்க்கை முழுவதுமாகவே கண்ணீராகவே இருக்கிறதே, என் கண்ணீருக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் கண்ணீரை துடைக்க ஒருவர் வரமாட்டாரா, என் சூழ்நிலைமையை பார்க்க ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் சோதனை வரும் பொழுது, உங்களுக்கு வேதனை கடந்து வரும் பொழுது நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்பார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, என் மகனே, இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அன்றைக்கு ஆகாருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆதரிக்கக்கூடிய கணவன் ஆகாரை கைவிட்டு விட்டான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அவள் மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு அழுதாள் என்று சொல்லி ஆகாரை ஆதரிக்கக்கூடிய கணவனை கைவிட்டு விட்டான். நேசமாய் இருக்கக்கூடிய சகோதரி கைவிட்டு விட்டார். என்ன செய்வதே வழி தெரியாதபடி அவள் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறாள். அவள் வாழ்க்கையே வனாந்தரமாய் மாறிவிட்டது. என்ன செய்வதே தெரியவில்லை. யார் எனக்கு உதவி செய்வார், யாரால் என்னை விடுதலை செய்யக்கூடும் என்று சொல்லி அவள் கலங்கியிருந்த வேளையிலே குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மன இறக்கமாக இருந்தார். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவலையில் இருக்கிறீர்களா, கண்ணீரில் இருக்கிறீர்களா, நீங்கள் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் மனாந்தரமாக இருக்கிறதா, பயப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். அவர் நிச்சயமாக என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு ஆறுதல் அளிப்பார். என் மேல் அவர் மனதுருகக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அன்னைக்கு ஆகாரை கைவிடாதபடி ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை எப்படி கைவிடுவார்? ஆகாரை ஆசீர்வதித்தோடு மாத்திரமல்ல, அவளுக்கு புதுமையான ஒரு வாழ்வை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை கட்டளையிட்டார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தைரியமாக இருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதுமையான வாழ்வை தந்து உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். ஏசாயா 25ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஒவ்வொருவருடைய முகங்களில் வரும் கண்ணீரை அவர் துடைக்கவராக இருக்கிறார். ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அழுதா நம்மளோடு அழக்கூடிய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் கண்ணீரை பார்த்து எப்படி சும்மா இருப்பார்? நிச்சயமாக ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றி ஆகாருக்கு எப்படி ஒரு விடுதலை கொடுத்தாரோ, எப்படி ஆகாருடைய குழந்தையிடம் செபம் கேட்கப்பட்டதோ, அதை போல நீங்கள் சிரித்து பாருங்கள், ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் சத்தத்தை செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு மறுபுத்தல் அருள்வார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் இருந்தோம் தலையெழுத்தால் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இன்னைக்கு கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு ஆண்டவரே, ஆதரிக்கக்கூடிய கணவன் ஆகாரை கைவிட்டிருந்தும் கூட அப்பா, நீங்க அவர் சத்தத்தை கேட்டு செபத்துக்கு பதிலை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே, வேதனையோடு இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஆறுதல் அளிப்பீராக. கண்ணீரை துடைக்கும்படியே அச்சுபேக்கிறேன் அப்பா. சுதர சந்தோஷத்தை கட்டிடும்படியே அச்சுபேக்கிறேன். எந்த காரியப்படியில் கண்ணீரை வரவழைக்கிறதோ, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த கண்ணீரை மாற்றி போடுவீராக. ஆகார் கண்ணீரை துடைத்தீரே, வனாந்தரை செழிப்புள்ளதாய் மாற்றினீரே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்க ஆண்டவரே, இந்த நாட்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக ஒரு ஆறுதல் உண்டாகும்படியே செபிக்கிறேன். செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.